ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது சொப்பன சுந்தரி. சொப்பன சுந்தரி படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ், மைம் கோபி, லக்ஷ்மி பிரியா, தீபா சங்கர், கருணாகரன், சுனில் ரெட்டி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். அஜ்மல் தக்சீன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். விஷால் சந்திரசேகர் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் S.G. சார்லஸ். லக்ஷ்மி பிரியா ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்கிறார். ஜவுளி கடையில் வேலை செய்யும்போது அவர் மூலம் துணி வாங்கி சென்ற ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாய் கார் பரிசு விழுகிறது. அந்த பரிசு விழுந்ததற்கான காரணம் ஐஸ்வர்யா ராஜேஷ் தான். ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த 10 லட்ச ரூபா காரை விற்றா நம்முடைய வாய் பேச முடியாத தங்கை லக்ஷ்மி பிரியா கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது 7.5 சனியாக உள்ள வர்றாரு ஐஸ்வர்யா ராஜேஷின் அண்ணன் கருணாகரன். அவர் தன்னுடைய பொண்டாட்டி மச்சான் பேச்சை கேட்டுக்கிட்டு, அந்த 10 லட்ச ரூபா கார் எனக்கு தான் வேணும், நான் தான் உன் கடையில் வந்து சாமான் ஜவுளி கடை வாங்கினேன், நகை கடை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிடுவார். வேறு வழி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போலீஸ் அதிகாரி சுனில் ரெட்டி ஐஸ்வர்யா ராஜேஷ் மேலே ஒரு கண் வைக்கிறார். இந்த 10 லட்ச ரூபா காரு யாருக்கு விழுந்தது, யாருக்கு கிடைத்தது, இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதா என்பது தான் கதை. இந்த படத்தின் கதாநாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ். அதாவது கதாநாயகனுக்குரிய வேடத்தை கதையின் நாயகியாக ஐஸ்வர்யா ராஜேஷ் தன்னுடைய தோளில் சுமந்திருக்கிறார். இயல்பாகவே அவர் ஒரு குடும்பத்து பெண் மாதிரியான ஒரு முகத்தோற்றம் உடையவர் ஐஸ்வர்யா ராஜேஷ். பாந்தமாக அந்த கதையை சுமந்திருக்காரு. அதாவது அப்பா அம்மாவால் மட்டும் மகள்கள் வளர்க்கப்படுறதில்லை, அண்ணன் தம்பியாலையும் வளர்க்கப்படுறாங்க அப்படிங்கிற கதையை, அந்த கருத்தை மிக சிறப்பாக வலியுறுத்தியிருக்கிறார். அண்ணங்காரன் கேட்கும்போது என்ன செய்கிறதுன்னு பரிதாபம் விழிக்கிறாரு. அதேமாரி லக்ஷ்மி பிரியாவுடைய காதலன் கல்யாணத்துக்கு பணம் கேட்கும்போது அதுவும் யோசிக்கிறாரு. இந்த மாதிரி திரிசங்க சொர்க்கத்தில் முழிக்கிறாரு. பல்வேறு சோதனைகள். இதுக்கிடையில் அவருடைய அம்மா தீபா சங்கர் வேறு நகைச்சுவை, பணம் எப்படியாவது கிடைக்கணுங்கிற பேராசை, அம்மாவையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வாழ்ந்திருக்கிறார் அந்த பாத்திரமாக. இந்த படத்தில் சுனில் ரெட்டி வில்லனாக வருகிறார். பார்ப்பதற்கு ஆள் வாட்ட சாட்டமாக முகத்தில் ஒரு இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா என்ற அளவில்தான் இருக்கிறார். ஆனால் இன்னும் முகபாவனை அவருக்கு வரவே இல்லை. மற்றபடி ஆள் நல்லா தான் இருக்கார், கொஞ்சம் அமைதியான வில்லனாக இருக்கிறார். அந்த ஐஸ்வர்யா ராஜேஷை காம வெறியோடு பார்க்குற கட்டங்கள்லாம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. ஆனால் பழைய அந்த கற்பழிப்பு முயற்சி காட்சிகள் ரொம்ப கருண கொடூரமாக இருக்குது. அது அவர் தான் காரணம். மைம் கோபி இந்த படத்தில் கருணாகரனுடைய மச்சானா, அதாவது தன்னுடைய மைத்துனரை வில்லத்தனத்துக்கு தூண்டுற பாத்திரம். எப்படியோ அவங்க அப்பாட்ட போய் உங்கள் அக்காட்ட போய் அந்த 10 லட்ச ரூபா காரை வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரு. அதுமாதிரி கருணாகரன் எப்போவுமே மனைவிக்கு அடிமை, வேறு வழி இல்லை. மச்சாங்காரனும் ரவுடி, பொண்டாட்டியும் ரவுடி. பாவம் கருணாகரன் முழிக்கிறார் என்ன செய்கிறதுன்னு. அக்காவுக்கு தங்கச்சிக்கு உதவ முடியல, பொண்டாட்டிக்கு காரை வாங்கி கொடுக்க முடியல, மச்சான் மிரட்டுறான். இப்படி பல்வேறு இடத்துல வர்ற தாக்குதலில் கருணாகரன் சமாளிக்க முடியாமல் திணறாரு. அவர் வழக்கமாக நல்லா காமெடி பண்ணுவார். இந்த படத்தில் சீரியஸ் ஆக்கி அவரை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அவர் நல்ல வேளை கருணாகரன் நம்ம குடும்பப்படத்தில். இந்த படத்தில் நம்முடைய மனதை முழுமையாக கவருகிறவர் தீபா சங்கர். தொலைக்காட்சி சீரியலில் ஒரு காமெடித்தனமான வில்லியாக வருவார். பாடி லாங்குவேஜ், அதே மாதிரி பணம் எப்படியாவது கிடைக்கணும் அப்படிங்கிறது, திருடக்கூட முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், வில்லத்தனத்தையும் காமெடியும் இணைஞ்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட சீரியஸான கட்டத்தில் காமெடி பண்ணுறாரு, காமெடியான கட்டத்தில் சீரியஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த கேரக்டர் ஒரு குழப்பமாகவே தெரியுது. இருந்தாலும் தீபா சங்கருடைய நடிப்பு நம்மை முழுமையாக கவருகிறது. ஒரு MS சுந்தரி பாய் மாதிரியான வில்லி கிடைக்கலையான்னு நினச்சோம். MS சுந்தரி பாயும் NSK மதுரத்தையும் இணைச்சி ஒரு காமெடி நடிகை, ஒரு குண்டு பொம்பளை நம்மளுக்கு கிடச்சிக்கா. அவங்க பேர் தான் தீபா சங்கர். ஒவ்வொரு சீன்லேயும் உடம்பும் நடிக்குது, முகபாவனையும் இருக்குது தீபா சங்கர்கிட்ட. இந்த படத்தில் மைம் கோபி கொஞ்சம் மச்சானுக்கு ஏற்ற ஒரு தூண்டுற தப்புக்கு தூண்டுற ஒரு வில்லனாக வர்றாரு. அவரும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. பொதுவாக இந்த படத்தில் வர்ற பாத்திரங்கள் எல்லாருமே நம்முடைய மனதை கவர்கிறார்கள் என்பது நிஜம்.
அஞ்சமல் தஷீன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மிகச்சிறந்த ஒளிப்பதிவு. அதாவது பட்ஜெட் படம், ஒரு சேரியும் கிராமமும் கலந்த ஒரு கலவையான கதைக்களம், நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவர் எந்த பிசுறு இல்லாத ஒளிப்பு தஜ்மல் அசீனுடைய ஒளிப்பதிவு, பாராட்டலாம். விஷால் சந்திரசேகர் இசையமைத்திருக்கிறார். பாடல் வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இசைக்கருவிகளுடைய ஆக்கிரமிப்பை கொஞ்சம் விலக்கி நம்முடைய காதல பாடல்கள் கேட்கும்படி பண்ணியிருக்கிறார் விஷால் சந்திரசேகர். மட்டமான பாடல்கள் என்று சொல்ல முடியாது, ஆகா ஓவோ என்று சொல்ல முடியாது, சுமாரான பாடல் ரகம் விஷால் சந்திரசேகர் இசையமைத்தவை என்று சொல்லலாம். ஜிபி ஜார்லஸ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். நாம் நிறைய படங்கள் இதுவுமே பார்த்துருக்கோம். அதாவது லாட்ரி 10 லட்சம் விழும், அது யாருக்குன்னு ஒரு சின்ன சங்கடம் வரும். சமீபத்தில் சாரல் நடித்த படங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதேமாதிரி அந்த பிணத்தை டாக்ஸியில் வச்சு சுற்றுற காட்சி, அதுவும் ஒரு பரபரப்பாக தான் இருக்குது. ஆனால் கடைசியில் புஷ்ஷுன்னு அவன் எந்திரிச்சு போயிடுறான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடுறாரு. ஆனால் மோசமான படம் என்று சொல்ல முடியாது, ஒரு வித்தியாசமான கதைக்களம் என்று சொல்ல முடியாட்டாலும் குடும்பம் காமெடி என்ற கோர்வையில் கொண்டு போயிருக்காரு ஜிபி சார்லஸ். ஆனால் இடைவேளைக்கு பின்னால் வருகிற 1-2 காட்சிகளில் ஆபாசம் அதிகம். இந்த மாதிரி குடும்பத்தனமான காட்சி படத்தில் அந்த ஆபாசமான இரட்டையர்த்த வசனம் அப்படிங்கிறலாம் தேவையா என்பதை சார்லஸிடம் கேட்கிறோம். இந்த மாதிரி படங்கள், குடும்ப படங்கள் எடுக்கும்போது ஆபாசத்தை திணிக்காமல் இருந்தால் இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு போகும் அந்த படம். மற்றபடி சொப்பன சுந்தரி கரகாட்டக்காரன் படத்தில் ஏன்பா இந்த காரை யார் வச்சுருந்தாருன்னு கேட்டால் பரவாயில்ல, சொப்பன சுந்தரி யாரை வச்சுருக்கான்னு கேட்குறான்ப்பா, என்ன சொல்கிறதுன்னு ஒரு காமெடி பீஸ் வரும். அதில் வந்து சொப்பன சுந்தரி என்பதை தலைப்பாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் சொப்பன சுந்தரி என்பது கொஞ்சம் அந்த மாதிரி படமும் அப்படி என்று நினைக்க தோன்றுகிறது. ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரி படம் இல்லை. இந்த கதைக்கு சொப்பன சுந்தரி என்ற டைட்டில் கொஞ்சம் மைனஸ் தான். அதை ஏன் இயக்குனர் சார்லஸ் கவனிக்கவில்லை என்பது தெரியவில்லை. ஆனால் ஓப்பனிங் இருக்கும், ஏதோ ஒரு அந்த மாதிரி படம் போல் இருக்குது, ஷகிலா படம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சி உள்ளே வருவாங்க. வந்த பிறகு சரி ஒரு குடும்ப படம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி போயிடுவாங்க. ஒரு தரமான குடும்ப படத்தை பார்ப்பதற்கு சொப்பன சுந்தரியை தியேட்டரில் போய் பாருங்கள். பயில்வான் பார்வையில் மதிப்பு 100க்கு 43.